பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ செகண்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம், பயங்கரமான சண்டை, செருப்பு பிஞ்சிருன்ற ரேஞ்சுக்கு கமருதீன் அண்ட் திவ்யாக்குள்ளே போனதை பார்த்துருப்போம். அண்டு அது இன்னும் லைவில் வரல, ஸோ ப்ரோமோவில் பார்த்தது தான். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திவ்யா அண்ட் கமருதீன் உள்ளே வரும்போது திவ்யாக்குள்ளே வந்து ஓகே நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கமருதீனுக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு சில இடங்களில் கமருதீனுக்கு வந்து அவனை பர்சனல் டார்கெட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு கோபம் வந்தது. ரொம்ப ஒரு சின்ன சின்ன கோல்வார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அது மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டை வரும்போது தான் இவங்க திவ்யா கேட்குறாங்க, நீங்கள் எல்லாரும் பேச விட்டு தானே வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீக்கெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, இவர் கமருதீன் வந்து அந்த ஸ்கூல் டெஸ்ட் நடக்கும் போதே நீ எல்லாம் சோறு தான் தின்றியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். ஸோ அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி பல நேரங்களில் கமருதீன் வேர்ட்ஸ் விடுறார். ஸோ இந்த மாதிரி அவன் தப்பான வார்த்தைகள் எல்லாமே டைம் பேசுகிறான், நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சும்மா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்குறாங்க. அது ஒரு விஷயம் திவ்யா புரிஞ்சுக்கணும், உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் இந்த வீட்டில் டிஃபெண்ட் பண்ணணும். உங்களுக்காக யாரும் வந்து சப்போர்ட் பண்ண வரமாட்டாங்க. மேபி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தால் கூட அதில் அவங்களோட லாபம் இருக்கும் அப்படின்னா தான் வருவாங்களே தவிர உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் விளையாடணும், நீங்கள் மட்டும் உங்களுக்கு பேசினா மட்டும்தான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ இவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா தனக்காக ஒரு 4 பேர் வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதுக்காக தான் கமருதீன் சொல்கிறாரு, நீ தான் ரொம்ப எல்லை மீறி பேசுகிற, நீ போ கிளம்பு அப்படின் போது திவ்யா கோவம் வருது. என்ன ஏன்டா கிளம்ப சொல்கிற, நீ கிளம்புடா வெளியே அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்களும் அவரும் கத்துறாரு, இவங்க சொல்கிறாங்க மரியாதையாக பேசுடா அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு பிஞ்சிடும் அப்படின்றார். ஸோ பிஞ்சிடும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக தெரியும், இந்த செருப்பு பிஞ்சிடும் அந்த மீனிங்கில் தான். ஸோ கமருதீன் பேக் டு ஃபார்ம் வந்துட்டார். நிறைய பேர் ஓஜி கமருதீனை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த கமருதீன் இனிஷியல் டேஸில் திவாகர் இருக்கும்போது எப்படியெல்லாம் சண்டை போட்டாரோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ கமருதீன் ஒரு 2-3 வாரங்கள் நல்லபடியாக ஒரு ஹீரோ மாதிரி போயிட்டு இருந்தார். பட் இப்போ மறுபடியும் அவரோட அந்த ரவுடிசம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன செருப்பு பிஞ்சிடும் அப்படின்றதாகட்டும், இல்லை எல்லாம் என்ன சாப்பிட்றா அப்படின்னு கேட்குறதெல்லாம் ரொம்ப தப்பான வார்த்தை. நீங்கள் ஒரு நேஷனல் மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் 2 பேருமே ஒரு செலிபிரிட்டிஸ் அப்படின் போது அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும். நீங்கள் மற்றவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட பேர் நம்ம கெடுத்துக்கிறோன்றது கூட யோசிக்க மாட்டாங்களா? ஸோ சண்டையில் நீங்கள் 2 பேரும் ஒரு அந்த கான்வர்சேஷனை பற்றி பேசணுமே தவிர எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் விடுறது ரொம்ப தப்பு. அது எனக்கு தெரிஞ்சு கமருதீன் கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ். ஸோ பிஞ்சிடும் அப்படின்னது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. யாருக்குங்க கோவம் வராது? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க எல்லாருக்கும் கோவம் வரும். ஸோ கையில் என்னமோ வச்சிருக்காங்க, பேப்பரோ என்னமோ, அதை அவர் மேலே தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பார்வதி வந்து ஏதோ அவரை கன்சோல் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது கமருதீனை. அப்போ திவ்யாவுக்கு கோவம் வருது. பார்வதி, உன்னை யாராவது ஒரு பையன் இப்படி சொல்லியிருந்தா நீ பார்த்துட்டு இருந்திருப்பியா, அப்படியே பொத்திட்டு அவனை கூட்டிகிட்டு போகிற அப்படின்றாங்க. ஸோ பொத்திட்டுன்னு போது உடனே எல்லாரும் தப்பான மீனிங்கில் எடுத்துக்காதீங்க. லைக் அவனை நீ வந்து அந்த இடத்த அப்படியே சால்வ் பண்ணி அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அவனை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ திவ்யா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நிறைய பெண்ணியம் பேசுவாங்களே பார்வதி அப்படின்னாலே பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு போது அவங்க கேட்பா அப்படின்னாங்களே. ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு டாஸ்க் வச்சாங்களே, அந்த ஒரு சாங் வரும், அதுக்கான பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சாங் வரும்போது கனியை வந்து வினோத் தள்ளி விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி வரும். அப்போது அதுக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பார்வதி பேசினாங்க. அப்போ பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து அன்றைக்கி கண்ணில் அடிபட்டுச்சு, நீங்கள் யாரும் கேட்காம இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி கனின்ற ஒரு பொண்ணுக்கு அடிபடும் போது நான் கேட்பேன், வினோத் அன்றைக்கி பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு, ஸோ வினோத் பண்ணது தப்பு, நான் ஒரு பெண்களுக்காக நான் கேட்பேன் அப்படின்னாங்க இல்லையா. அப்போ ஒரு பொண்ணை இத்தனை பேர் பார்க்குற ஒரு மீடியாவில் வந்து அவன் சொல்லியிருக்கான் செருப்பு பிஞ்சிருக்குன்னு சொல்கிறான், நீ பாட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு போறியே அப்படின்றதுக்காக அவங்க கேட்குறாங்க. அப்போ பார்வதி வந்துட்டு இல்லை நான் 2 பேருக்கும் தான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஸோ திவ்யா ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனியாக கேம் ஆட்டினா மட்டும்தான் நீங்கள் ஷைன் ஆக முடியும். உங்களுக்காக யார் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அது கரெக்டாக இருக்காது. ஸோ திவ்யா கிட்ட ஒரு மைனஸ் அதை எதிர்பார்க்குறாங்க. அதை எதிர்பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் பார்வதி இல்லை நான் 2 பேருக்கும் பேசுகிறேன் போது அவங்க போனதும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முறுக்கு புழிஞ்சிற மாதிரி திவ்யா ஒரு இது காமிக்கிறாங்க, சிம்பிள் காமிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஓ ஆபாச குறியீடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் அப்படியே கிளம்பிட்டாங்க. பட் அதை பார்க்குறதுக்கு போ 2 பேரும் போய் தடவை தானே போகிறீங்க போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபைன், அது வந்து நேற்று நைட் அப்படி தான் இருந்தது. 2 பேருக்கும் இந்த டாஸ்க்கு கொடுக்கும்போது அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தானே இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக தான் போனாங்க. ஸோ நேற்று எல்லாருமே அந்த லிவிங் ஏரியாவில் அந்த நெக்லஸ்க்காக தான் உட்காந்துருந்தாங்க. அப்பவும் சரி இவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருந்தாங்க. அந்த வீட்டில் இத்தனை பேர் பார்க்குற இடத்துல நீங்கள் நடந்துக்கிறத வச்சு தான் உங்களை ஒருத்தங்க பேசுவாங்க. வெளியே பார்வதி இதை பண்ணா அதுக்காக உள்ள அவங்க சிம்பிள் காமிக்கல, உள்ள நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் பேசுவாங்க. அண்ட் பலர் கேட்பீங்க அது அவங்க பர்சனல், அது கேம்
அஃபெக்ட் பண்ணல, நீங்கள் ஏன் அதை பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே பர்சனல் கிடையாது. இந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் 2 பேரும் இதை பண்ணுறீங்க. நீங்கள் வெளியே கமருதீனும் பார்வதியும் பண்ணாங்க, அதை உள்ளே வந்து பேசினா தான் தப்பு. இந்த வீட்டுக்குள்ளே டாஸ்க்குன்ற பேர்லேயே நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு தான் இருக்கீங்க. அப்போது நீ அவனை காப்பாற்றிட்டு நீ இதை தான் போய் பண்ணுவ, போய் பண்ணு அப்படின்னு கோபத்தில் திவ்யா சொல்கிறாங்க. ஸோ இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் திவ்யா அண்ட் கமருதீன்குள்ளே இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. பட் இருந்தாலும் வேர்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணாதது நம்ம கமருதீனோட ரொம்ப பெரிய தப்பு. அண்ட் இன்னொருத்தர் தனக்காக வந்து நிற்கணும் அப்படின்னு திவ்யா எதிர்பார்க்காம, இன்னொருத்தர் தனக்காக வந்து நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம அவங்க தனியாக விளையாண்டாங்க அப்படின்னா அது அவங்க கேமுக்கு ரொம்ப நல்லதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.